அண்ணா வணக்கம். ஐ எம் நந்தகுமார், சேல்ஸ் மேனேஜர் ஃப்ரம் ஃபெட்டி குளோபல், ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. இப்போ நம்மளுக்கு இடம் பார்த்துட்டிங்கன்னா கள்ளிப்பட்டி பக்கத்தில் இறங்காட்டுப்புதூர். நம்ம ஃபார்மர் நேம் சதீஷ்குமார். இவர் ஆல்ரெடி பாவக்காய் போட்டிருக்காரு. அவர் வீடியோ நிறையா குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ அதே ஃபார்மர் தான் இறங்காட்டூர்லேயும் விவசாயம் பண்ணுறாரு. இப்போ வந்து இங்கே வாழை, கத்திரி, கோழிக்கொண்டை 3 போட்டிருக்காரு. இங்கே வந்து கத்திரிக்கு மெயினாக இப்போ பார்க்க போகிறோம். கத்திரிக்கு வயசு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கூட 3 மாதம் முடியுதுங்க. இந்த 3 மாதத்துக்கு கையில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டுங்கிறதுனால இவர் வந்து ஃபெர்டிலைசர் வந்து கீழே ஃபெட்டி குளோபலில் போகல. தொடர்ச்சியாக 10 கோணா 5 கோணா மேலே ஸ்ப்ரே மட்டும் போயிட்டுருக்காருங்க. இப்போது இந்த செடிக்கு பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய்க்கு ஒரு 2-3 ஸ்ப்ரேயும் கொடுத்துருக்காரு இது வரைக்குமே. இப்போ செடி பார்த்துட்டிங்கன்னா என்னோடய இடுப்பு உயரத்துக்கு மேலே செடி இருக்குதுங்கண்ணா. என்னோடய நெஞ்சுக்கே செடி வருது. உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோடய செடியை பாருங்கள். என்னோடய இடுப்பை தாண்டி வயிற்றுக்கு மேலே செடி இருக்குதுங்க. நல்ல க்ரோத் இருக்குது. ஃபெட்டி குளோபல் ஸ்ப்ரேயிங் கொடுத்ததுனால பிளான்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லை, அடியிலேருந்து ஃபங்கஸ் இல்லைங்க, டிசீஸ் இல்லாத பிளான்ட்டு. இது வரைக்கும் ஃபங்கிசைட் அதிகமாக ஒரு ஸ்ப்ரே போனதில்லை. மேபி ஒரு ஸ்ப்ரே கூட ஒரு போனதில்லைன்னு நினைக்கிறேன் இது வரைக்குமே கூட. ஃபெட்டி குளோபல் சார்பாக இவர் எந்த உரமும் ஃபாலோ பண்ணது இல்லைங்க. எல்லாமே ஸ்ப்ரேயிங் மட்டும்தான் போயிருக்கு. இனிமேல் வந்து ஃப்ளவரிங்க்காக டால்ஸு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாரு. கூடி சீக்கிரம் டால்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் செட்டிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஈல்டு வித்தியாசம் வரும். ரீசெண்டாக கலர் ரொம்ப வெள்ளையே வெளுத்த மாதிரி வருது, கலரே வரலன்னு சொல்லி ஃபெட்டி குளோபல் கலோரி பொட்டாசியம் ஆக்சைடு 2 கிலோ கொடுத்துருக்காரு. 2 கிலோ ஒரு டைம் கொடுத்தது தான் 1 ஏக்கராவுக்கு. ஸோ கொடுத்து நான் ஒரு 4-5 நாள்லேயே கலர் நல்லா கூடுச்சுன்னு சொன்னார். உங்களுக்கு காயோட கலர் காட்டுறேன் பாருங்கள். கலர் நல்லா அருமையாக இருக்குதுங்கண்ணா. காய் சைனிங் சூப்பராக இருக்குது. மேலே கால்சியம் எல்லாம் ஸ்ப்ரேயும் கொடுத்துருக்காரு. நல்லாவே உங்களுக்கு கலர் வருது. காய் வந்து இதுவரையும் டன்னேஜ் கொஞ்சம் கம்மி தாங்கண்ணா. அதிகமாக டன்னேஜ் வரல, எதிர்பார்த்து டன்னேஜ் வரல. ஃபெட்டி குளோபல் உரங்கள் கொடுக்காததுனால நார்மலான உரம் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி. ஸோ சொல்லியிருக்கேன் ஃபார்மர்கிட்ட, இனி கூடி சீக்கிரம் ஃபெட்டி குளோபல் டால்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படி. சரி பாருங்கண்ணா, எவ்வளோ ஹைட் வந்துருக்கு பாருங்கள். இது வரைக்கும் பாட்டம்லேருந்து பாருங்கள் எந்த டிசீஸும் இருக்காதுங்கண்ணா. ஃபங்கல் இன்ஃபெக்ஷனே கொஞ்சம் கூட இருக்காது. உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஓவரால் எல்லா ஃபீல்டும் காமிச்சிட்டே போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோத் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக க்ரோத் இருக்குதுன்னா. ஃப்ளவரிங் நல்லாயிருக்கு. சொல்லப்போனால் அந்த ஃப்ளவரிங் கம்மி தான், செடி இருக்கிற ரேஞ்சுக்கு ஃப்ளவரிங் கம்மி தான். ஏன்னா இவர் ஃபாலோ பண்ணுறது நார்மல் ஃபெர்டிலைசர். இனி டால்ஸு ஃபாலோ பண்ணார்னா கண்டிப்பாக ஃப்ளவரிங் அதிகமாகும், வெயிட்டும் அதிகமாகும். டால்ஸு கலோரி, நிக்ஸி, பாலி, மையா, போரான் எல்லாம் கொடுக்க போகிறாரு. ஸோ ஒரு 10 to 15 டேஸ் கழித்து நான் டால்சி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்னு காட்டுறேன். இங்கே பிளான்ட்டு கீழேருந்து பாருங்கள், பாட்டம் 3 மாதம் ஆயிடுச்சு, ஒரு ஃபங்கிசைடு கூட ஸ்ப்ரே பண்ணல. கீழே பாட்டம்லேருந்து டிசீஸ் இல்லாமல் பிளான்ட்டு ரொம்ப க்ரீனிஷாக நல்ல விகரஸான க்ரோத் இருக்குது. இங்கே அப்படியே எல்லா ஃபீல்டும் காமிச்சிட்டே போகிறேன் பாருங்கள். நல்லா தளவு குறைஞ்செடுத்து வருதுங்கண்ணா. தண்டு புழு ரொம்ப கம்மி. இவர் புழுவுக்கு ப்ராப்பராக வாரம் ஸ்ப்ரேயிங் கொடுத்துருவார். 6 நாளைக்கு ஒரு டைம் புழுவுக்கு ஸ்ப்ரேயிங் போயிடும். நல்லா காய் சைனிங் இருக்குது. இன்னும் க்ரோத் நல்லா வருதுங்கண்ணா. ஸோ இவர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னு இந்நேரம் ஈல்டெல்லாம் ஒரு டாப் குவாலிட்டி எடுத்துருப்பார். ஸோ ஃபினான்ஷியல் டைட்டு அவராலையும் முடியலை, நானும் கம்பேர் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கீழே பாட்டம்லேருந்து பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு டிசீஸ் இருக்காதுண்ணா. பிளான்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட போனால் இவர் ஸ்ப்ரேயிங் ரொம்ப கம்மி தாங்கண்ணா. ரொம்ப ப்ராப்பராக ஸ்ப்ரே பண்ணல. நாங்கள் 10 நாளைக்கு வாரம் ஸ்ப்ரேயிங் கொடுக்க சொன்னேன். 10 நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே கொடுத்தா கூட நிறையா ஸ்ப்ரேயிங் போயிருக்கும். இவர் நம்பர் ஆஃப் ஸ்ப்ரேயிங் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காரு, அதிகமாக கொடுக்கல. பிளான்ட் எவ்வளோ தூரம் நல்லா பளபளன்னு நல்லா மின்னக்கூடிய அளவில் இருக்குது பாருங்கள். நல்லா கிளாசியரான இலைகள், எப்படி சொல்கிறது, ஒரு ஷைனிங்காக ரொம்ப பளபளன்னு தளன்னு ஒரு இலைகள் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி தேதி பார்த்துட்டிங்கன்னா மே 22, 2025. நல்லா வெயில் காலம்தான். பகலில் வந்து பிளான்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குதுங்கண்ணா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. கீழேருந்து பாருங்கள், பாட்டம் டு டாப் ஃபுல் க்ரீனிஷ் அண்ட் லீஃபு. அடி வந்து கொழுந்துகளாக வருது. பாட்டம்லேருந்து தலைவெடுத்து செடி இன்னும் க்ரோத் சூப்பராக வருதுங்க. நல்ல பிரான்ச் அருமையாக இருக்குது.
எல்லாமே ஸ்ப்ரேயிங் தாங்கண்ணா. ஸோ ஃபார்மர் சப்போர்ட் நல்லா இருந்தால் ரிசல்ட் எங்களால் பெஸ்ட்டாக எடுத்து கொடுக்க முடியும், என்ன கிராப்னாலும் சரி. இன்னும் பாருங்கள், இன்னும் 15 நாளில் பாருங்கள். இப்போ வந்து இந்த காடு வந்து 1 ஏக்கர் காடுங்கண்ணா. 1 ஏக்கருக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் 300 கிலோ காய் பறிக்கணும். இவர் 100 கிலோ தான் காய் பறிச்சிருக்காரு. ஸோ 100 கிலோன்றது ஈல்டு கம்மி தான். இனி டால்ஸு கலோரி கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு 15 நாள் கழித்து நான் ஃபார்மரவே பேச சொல்கிறேன். எவ்வளோ ஈல்டு வந்துச்சுன்னு அவரவே சொல்கிறேன். ஸோ அவரே சொல்லுவார் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி. பிளான்ட்டு பாருங்கண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி வேகமாக காமிச்சிட்டே போகிறேன் எல்லா ஏரியாவுமே. இதுவும் களிமண் காடு தாங்கண்ணா, நல்லாவே கொண்டு வந்திருக்கோம். கத்திரிக்காய் விவசாயிங்க போடுறவங்க இருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்துக்கு இந்த செடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெறும் ஸ்ப்ரேயிங் மட்டும் பண்ணினதுனால இந்த செடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 3 மாதத்துக்கு இந்த பிளான்ட்டோட க்ரோத்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, உங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து மற்ற காட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் லீஃப் அதிகமாக இருக்குங்கண்ணா, எல்லோ லீஃபு. நைட்ரஜன் மெக்னீசியம் பத்தாம போகிறதுனால. ஸோ நாங்கள் ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாட்டியும் மற்ற உரங்கள் ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற அப்படி. ஸோ நைட்ரஜன் டிஃபிஷியன்சி கொஞ்சம் கூட இருக்காதுங்கண்ணா. அடியால் பழுப்பு இருக்காது, நல்ல க்ரீனிஷ் இருக்குது செடி. ஃபார்மர் கூடி சீக்கிரம் கலோரி டால்சி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு காயோட வெயிட் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஸோ உங்களுக்கு கலோரி எந்த அளவுக்கு வெயிட் கொடுக்குதுன்னு தெரியும். இதுதாங்கண்ணா ஃபெர்டிக்ளோபல் யூஸ் பண்ணால் அந்த ஃபார்மர் வேறு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண விருப்பம் இருக்காது. ஸோ அதுதான் ஃபெர்டிக்ளோபலுடைய இம்பேக்ட்டு. டோட்டல் ஃபீல்டு இப்படி தான் இருக்குதுங்கண்ணா, நல்லா பந்து மாதிரி. இதை பாருங்கள், இதெல்லாம் ஒரே செடி தான் நல்லா பந்து மாதிரி விரிஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ தூரம் பிரான்ச் வந்து பந்து மாதிரி. இது ஃபுல்லாக ஒரே செடிங்கண்ணா, ஒரே பிளான்ட்டோடைய பிரான்ச்சஸ் ப்ளஸ் சைடு பிரான்ச் க்ரோத்து. இதெல்லாமே வெறும் ஸ்ப்ரேயிங் மட்டும் பண்ணி வர வச்சதுங்கண்ணா. ட்ரிப்பில் எல்லாம் நார்மல் ஃபெர்டிலைசர் தான் போயிருக்கு, ஸ்பெஷாலிட்டி கிரேடில் எதுவும் போகலை. க்ரோத்து பாருங்கள் எவ்வளோ தூரம். லாஸ்ட் டைம் டுரான் அடிச்சிருக்காரு. டோட்டலாக ஒரு 5 ஸ்ப்ரே எனக்கு தெரிஞ்சு போயிருப்பார் ஃபெர்டிக்ளோபலில். லாஸ்ட் டைம் டுரான் ஸ்ப்ரே பண்ணி அதில் ஜிங்க்கு, மேங்கனீஸு, காப்பர் 3மே இருக்குது. ஸோ மேங்கனீஸ் வந்து நல்ல க்ரீனிஷ் கொடுக்கும், குளோரோஃபில் நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காப்பர் பார்த்துட்டிங்கன்னா பிளான்ட் வந்து நல்லா மின்னக்கூடிய இலைகள் கொடுக்கும், நல்ல கிளாசியரான இது கொடுக்கும், காய் நல்லா சைனிங் கொடுக்கும். டிசீஸ் மேக்ஸிமம் வரவிடாதுங்க பிளான்ட்டில். ஸோ இதுவே ஃபங்கிசைடாக வேலை செய்யும். அப்படியே ஃபுல் ஃபீல்டு ஓவரால் காமிச்சிட்டே போகிறேன். ஸோ ஃபெர்டிக்ளோபல் தொடர்ச்சி யூஸ் பண்ணுங்கள், NUV டெக்னாலஜி பயன்படுத்துங்க, நோயே இருக்காதுங்கண்ணா, டிசீஸே வராது. ஸோ இது 100% உண்மை நிரூபிக்கப்பட்டது. நான் 1.5 வருஷமாக இதில் ரிசல்ட் வைஸ் ட்ராவல் பண்ணி அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு காய் காட்டுறேன் பாருங்கள், காயோட கலர் பாருங்கள், நல்ல ஷைனிங் இருக்குது, நல்ல காய் இருக்குது. செட்டிங்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் செட்டிங்ஸ் இன்னும் பெட்டராக கொண்டு வர போகிறோம். ஒரு ஏக்கராவும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. டாப் டு பாட்டம் டிசீஸ் கிடையாதுங்க.
ஒரு மஞ்சள் லீஃப் பாருங்கள், மஞ்சள் அடித்த இலை ஒரு இலை இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல். எல்லா ஃபீல்டும் பாருங்கள், டோட்டலாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது ஓவரால் ஃபீல்டு, டோட்டல் ஃபீல்டுங்க. ஓகேங்கண்ணா, ஃபெர்டிகுலபிள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்மர் டால்சி கலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டு, என்ன மாதிரி செட்டிங்ஸு மாறுது, ஸோ காய் கலரு வெயிட் எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஃபெர்டிகுலபிள் ஒரு அட்வான்ஸு டெக்னாலஜி, அட்வான்ஸ் குவாலிட்டியான ஹை குவாலிட்டி ஃபெர்டிலைசருங்கண்ணா. ஃபெர்டிகுலபிள் யூஸ் பண்ணுங்கள், நல்ல மகசூல் எடுங்க. நன்றி, வணக்கம்.